நல்ல மனம் கொண்ட நண்பர்களே, வணக்கம். 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் 2வது இயலில் உள்ள அணி இலக்கணம். முதல் இயலில் 3 அணி பார்த்தோம். ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, இல்பொருள் ஓமை அணி. இந்த இயலில் 2 அணி பார்க்கிறோம். முதலாவதாக உருவக அணி. அணி என்றாலே அழகு என்று பொருள். செயலை அழகுபடுத்துவதற்காக கவிஞர்கள் இந்த அணிகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதி கவிதைக்கு அழகு சேர்க்கிறார்கள். முதலாவதாக நாம் உருவக அணி பார்ப்போம். ஒரு பொருளை விளக்குவதற்காக மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓமை அணி அப்படின்னு சொல்லி தான் நாம முன்ன பார்த்தோம். ஓமை வேறு, ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவதுதான் உருவக அணி. ஓமை வேறு, பொருள் வேறு அப்படின்னு இல்லாம இரண்டும் ஒன்றுதான் என்று தோன்றும்படி நமக்கு உருவகப்படுத்துவது, தோன்றும்படி கூறுவதுதான் உருவக அணி ஆகும். முன்பு நாம் மீன் போன்ற கண் என்று பார்த்தோம். மீன் போன்ற கண், மீன் போன்ற கண். இத மீன் என்பது உவமை, கண் என்பது உவமேயம். போன்ற என்பது உவம உருபு. போன்ற என்பது ஓம உருபு என்று பார்த்தோம். பாருங்க, அதுல மீன் கண் இரண்டையும் வேறுபடுத்தி காட்டுறாங்க. ஆனா உருவக அணியில் கண் மீன் என்று சொன்னால் அது உருவக அணி ஆகும். அதாவது கண்ணே மீன் என்று உருவகப்படுத்தி சொல்வது. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். தேன் போன்ற தமிழ். எங்க தேன் போன்ற தமிழ் கொடுத்துருக்காங்க. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமையாகும். இது ஓமை அணி. தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தேன் முன்னாடி, தமிழ் முன்னாடியும் தேன் பின்னாடியும் வந்தா இது தமிழாகிய தேன் என்னும் பொருளில் வருகிறது. தமிழ் தேன், அதாவது தமிழே தேன், தமிழ் ஆகிய தேன் என்று கூறுவது உருவகமாகும். வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவதும், கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் அப்படின்னு சொல்றதும் உருவகம் தாங்க. இன்ப வெள்ளம், வெள்ளம் போன்ற இன்பம் அப்படின்னா அது ஓமை அணி. அந்த இன்பத்தை முன்னாடியும் வெள்ளத்தை பின்னாடியும் போட்டு இன்ப வெள்ளம் என்று கூறினால் அது உருவக அணி. கடல் போன்ற துன்பம் என்பது ஓமை அணி. அதை துன்ப கடல் என்று கூறுவது உருவக அணி, உருவகப்படுத்துதல். இதற்கு ஒரு பாடல் உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக பெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆலியான் அடிக்கே சூற்றினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பூமி அகவிளக்காக உருவகப்படுத்திருக்காரு, கடலை நெய்யாக இந்த ஆசிரியர் உருவகப்படுத்திருக்காரு, கதிரவனை சுடராக உருவகப்படுத்திருக்காரு. இவ்வாறு உருவகப்படுத்தி வருவதால் இந்த அணி உருவக அணி ஆகும். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக, பூமி அகவிளக்காகவும் கடலை நெய்யாகவும் வெய்ய கதிரோன் விளக்காகவும் இந்த ஆசிரியர் உருவகப்படுத்தியதால் இந்த பாடல் உருவக அணி ஆகும். இரண்டாவது ஏகதேச உருவக அணி. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அறிவு என்பதை இங்கே விளக்காக சொல்லியிருக்காங்க. அறியாமையை நீக்கணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க அறியாமை என்பது என்ன? அறியாமை என்பது இருள். அறியாமை என்பது இருள். எனவே அறிவை விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு அறியாமை இருளாக உருவப்படுத்தாமல் விட்டுட்டாரு. நம்மளாவே அதை புரிஞ்சுக்கணும். இப்படி இரண்டு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவதுதான் ஏகதேச உருவக அணி ஆகும். ஏகதேசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பகுதி, அது ஒரு பகுதியை சொல்லிட்டு இன்னொரு பகுதியை நாமளா புரிஞ்சிக்கணும். ஒரு பகுதியை சொல்லி இன்னொரு பகுதி நாமளா புரிந்து கொள்ள சொல்கிறார்கள். இதுதான் ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் என்றால் ஒரு பகுதி என்று பொருள். உதாரணமாக பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். வள்ளுவர் மக்களின் செயலை பொன்னின் தரத்தை அறிவதும் உரைக்கல்லாக உருவகம் செய்கிறார். மக்களுடைய செயல்களை உரைக்கல்லுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. ஆனால் மக்களுடைய உயர்வையும் தாழ்வையும் அவர் தங்கம் அப்படின்னு அவங்க உருவகம் செய்யவில்லை. ஆகவே ஒன்றை மட்டும் சொல்லி ஒரு பகுதியை சொல்லி இன்னொரு பகுதியை புரிந்து கொள்ள சொல்கிறார். இவ்வாறு வருவது ஏகதேச உருவக அணி ஆகும். இந்த பாடத்தில் நம்ம 2 அணிகள் பார்த்திருக்கோம். ஒன்று உருவக அணி, மற்றொன்று ஏகதேச உருவக அணி. மீண்டும் நண்பர்களே, அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த பாடம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.